ஒருநாள் சுட்டி பையன் தரணி தனது பாட்டியின் வீட்டுக்கு சென்றான். பாட்டி தரணிக்கு பழைய கதைகளை சொல்லி மகிழ்விப்பதுண்டு. அன்றும் அப்படி ஒரு கதை சொல்லிக் கொண்டிருந்தார். பாட்டி சொன்னார், நம் கிராமத்தின் அருகே உள்ள பெரிய மாமரத்தின் கீழ் ஒரு பொக்கிஷம் இருப்பதாக கதை இருக்கிறது. ஆனால் அதை யாரும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினார். இதை கேட்டதும் தரணிக்கு மிகுந்த ஆர்வம் எழுந்தது. அவன் உடனே தனது நண்பர்களை அழைத்து, நாம் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிப்போம் என்று சொன்னான். அவர்கள் அனைவரும் மாமரத்துக்கு அருகே சென்றார்கள். தரணி சொன்னான், நாம் இதை தேட சரியான திட்டம் போட வேண்டும். தரணியும் அவனது நண்பர்களும் மண் ஆழமாக தோண்டத் தொடங்கினர். சில மணிநேர பின்னர் அவர்கள் ஒரு பெரிய பூட்டிய பெட்டியை கண்டனர். அனைவரும் சந்தோஷத்துடன், இதுதான் அந்த பொக்கிஷம் என்று கத்தினார்கள். தரணி அந்த பெட்டியை திறந்தபோது அதில் பொருட்களாகவும் சில பழைய தங்க நகைகளாகவும் இருந்தன. ஆனால் அதோடு மேலும் ஒரு சுருக்கெழுத்து பக்கம் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, இந்த பொக்கிஷம் உங்களுக்கு மட்டுமல்ல, கிராம மக்கள் அனைவருக்கும். இதை அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள். ஆனால் தரணியின் நண்பர்கள் இந்த பொக்கிஷத்தை நாமே பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். ஆனால் தரணி அவன் நண்பரிடத்தில் இது தவறான எண்ணம் என்று எடுத்து கூறினான். பின்னர் அவர்களும் தன் தவறை உணர்ந்து தங்க நகைகளை கிராம மக்களுடன் பகிர்ந்து பக்கத்து பள்ளிக்கூடத்துக்கு புதிய புத்தகங்களை வாங்க நிரந்தர நிதி ஏற்பாடு செய்தனர். கிராம மக்கள் தரணி மற்றும் அவன் நண்பர்களின் நல்ல மனதுக்கு சபாஷ் கூறினர். அந்த நாள் முதல் தரணி ஒரு சிறிய சிறுவன் என்றாலும் பெரிய மனசுக்காரன் என்ற பெயர் பெற்றான்.